அதுக்கு வந்து ஏன்னா ஊர்க்காரங்களாம் அந்த பொண்ணோட ஏதோ ஒரு பையன் சேர்ந்திருந்த மாதிரி இளவரசர் பார்த்துட்டு வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லி விட்டு அந்த பொண்ணை ரொம்ப தப்பாக பேசி அந்த பொண்ணு மன உளைச்சலுக்கு ஆளாகி போய் இறந்துரும். இதை தம்பிராமையா கோவப்பட்டு இளவரசர் சண்டை போட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அப்படியே போயிட்டுருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இளவரசுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தம்பிராமையாவோட அவங்க அப்பா, தம்பிராமையா அப்பா வந்து இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருப்பார். நாளைக்கு கல்யாணம் விடிஞ்சா இன்றைக்கி நைட்டு தம்பிராமையோட அப்பா வந்து இறந்துடுறாரு. ஸோ தம்பிராமையா என்ன சொல்கிறாப்புல, நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு தான் பாடி எடுப்புங்கிறாப்புல. இளவரசும் நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு தான் வந்து முகூர்த்த நேரம், நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு தான் நான் வந்து பொண்ணுக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிறாப்புல. 2 வீட்டோடக்குமே ஓட்டு இருக்குது. 2 வீட்டு ஓட்டுமே வந்து ஜீவாவுக்கு தேவை. 2 வீட்டையும் எப்படி சமாளிக்கிறாரு? கல்யாணம் நடந்துச்சா, இல்லை வந்து பணத்தை எடுத்தாங்களா, என்னதான் நடந்துச்சு? ஜீவாக்கு இது 2 வீடுமே முக்கியம். ஏன்னா அவர் பஞ்சாயத்து தலைவருங்கிறதுனால, பிரசிடெண்ட்டுங்கிறதுனால 2 வீட்டையும் இவர் பகைச்சிக்க முடியாது. 2 வீட்டுக்குமே அவர் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும், மனசு கோணாமல் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாட்டிக்கிட்டார். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுன்னு தெரியல ஜீவாவுக்கு. என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, இதில் வந்து என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனை எப்படி சமாளித்தேன், கடைசியில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படம். படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃபன் ஃபீல்டு, ரொம்ப அப்படி விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு காமெடினா இல்லை. பட் லைட்டாக அங்கங்கே சிரிப்பு வருது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னா 2 மணி நேரம் எப்படி போணுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது, புதுசாக இருந்துச்சு கதை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவோ ரொம்ப விழுந்தவன் சிரிக்கிற மாதிரினா இல்லை. படம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. நல்ல வந்து சினிமாட்டோகிராஃபிங் இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எங்கேஜிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லா எங்கேஜிங்காக போயிருந்துச்சு. இதில் நல்ல ஒரு ஜோக்ஸு அதெல்லாம் என்டர்டெய்னிங்காக ஏதாவது கொண்டு போயிருக்கலாம் ஒன்று. இன்னும் ட்விஸ்ட் ஏதாவது வச்சு இன்னுமே நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளோதான். பட் டீசென்ட் வாட்ச், டீசெண்டாக ஒரு படம். இந்த டைமில் வந்து போர் அடிக்கிறது, அங்கே போய் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி ஒரு கதை, அது மாதிரி ஒரு அமைப்பு. படம் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக போய் ஒரு டைம் பாருங்கள். நல்ல படம், ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க, அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.